17ஆம் நாள் போர் முடிந்த பிற்பாடு போர் பாசறையிலே ஆலோசனை செய்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர் உறங்காமல். இதை கண்ணுற்ற யுதிஷ்டர் அங்கு சென்று கேட்கின்றாராம், ஏன் கிருஷ்ணா தங்களுக்கு உறக்கம் வரவில்லையா, நாளைய போரை நினைத்து என்று கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கின்றாராம் அமைதியாக, கர்ணனை வென்றதோடு அர்ஜுனனுடைய சபதம் முடிந்து விட்டது. இப்பொழுது பீமனுக்குத்தான் வாய்ப்பு. பீமன் தன்னுடைய சபதத்தை முடிக்க வேண்டும். துச்சாதனனுடைய மார்பை பிளந்து ரத்தத்தை குடிக்க வேண்டும் மற்றும் இந்த ரத்தத்தை கொண்டு தலையை முடிக்க வேண்டும் என்பது பாஞ்சாலியினுடைய சபதம். இந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இதில் என்ன ஆலோசனை என்று கேட்கின்றாராம் யுதிஷ்டர். நாளைய போரிலே கௌரவர்கள் சார்பாக சேனாதிபதியாக நிற்கப் போவது சல்லியன். இவர் பஞ்சபாண்டவர்களில் நகுலன் சகாதேவனுடைய தாய்மாமன். இவரை எதிர்ப்பது குறித்து தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது யுதிஷ்டர் கேட்கின்றாராம், ஏன் அவ்வளவு பெரிய வல்லமை உடையவரா என்று கேட்கும் பொழுது, அவர் போர் புரியும் பொழுது எதிரே நிற்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வீரத்தில் 1000 மடங்கு இவருக்கே திரும்பி வந்துவிடும். அவரை தோற்கடிக்க யாராலும் முடியாது. இப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, எப்படி செய்தால் அவரை வெல்லலாம் என்று கேட்கும்போது யுதிஷ்டர் கிருஷ்ணர் கூறுகின்றாராம், என்னிடம் என்ன அபிமானம் உண்டோ, என்னிடம் என்ன சரணாகதி வைத்திருக்கின்றாயோ அதை அப்படியே உன்னுடைய மாமனான சல்லியன் மீது நீ காண்பித்தால் நீ கட்டாயம் வெற்றி பெறுவாய் என்று யுத்த தந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் கிருஷ்ணர். பீமன் பங்கெடுத்திருந்தால் இந்த சரணாகதி தத்துவம் செல்லுபடி ஆகியிருக்காது. அவனால் போரை முடித்திருக்க முடியாது. முதலிலே அர்ஜுனனை ஊக்கப்படுத்தி முதல் நாள் போரை ஆரம்பித்து வைத்த கிருஷ்ணர் தருமரை கொண்டு இறுதி நாள் போரில் வெற்றி பெற ஒரு யுக்தியை கையாண்டார். அது தருமரை சரணாகதி அடைய செய்தது சல்லியனிடம். இதனால் போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிவு பெற சக்தியும் அஸ்திரங்களும் போர் பயிற்சிகளும் வீரர்கள் மட்டும் கிடையாது. கிருஷ்ணருடைய தந்திரம் மிகச் சரியான இடத்தில் வேலை செய்து இதனாலேயே பஞ்சபாண்டவர்கள் ஜெயித்தார்கள். 18ஆம் நாள் போரிலே சல்லியன் சேனாதிபதியாக பங்கேற்றாலும் தருமர் அவருக்கு எதிரில் நின்று அவரை மனதார வணங்கி சரணாகதி அடைந்து இந்த போரை நிறைவு பெற செய்தார். இதற்கு வித்திட்டவர் கிருஷ்ண பரமாத்மா. இறுதியில் தர்மம் வென்றது. ஜெய் கிருஷ்ணா.